திருமிகு பிடிஏ சிலம்பரசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நற்சுவை நாட்டு சர்க்கரை நிறுவனத்தினுடைய இயக்குனர் நற்சுவை ஆர் சுகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மனிதநேயம் அமைப்பினுடைய நிறுவனர் சோலிங் செல்வன் திருமிகு என் இளங்கோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக மலரம் உள்ளாட்சி அமைப்பினுடைய இதழாசிரியர் திருமிகு பொம்புடி முருகேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வேதா பிசியோதெரபி மருத்துவர் மணிமாறன் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஆடிட்டர் கே தேவராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மார்ச் மாதம் 24ஆம் தேதி நினைக்கிறோம், சரியா நினைவு இருந்ததுன்னா கடந்த மார்ச் 24ஆம் தேதி நாடு முழுக்க ஊரடங்கு அமல்படுத்தக்கூடிய தினமாக இருந்தது. இன்றைய தினம் 22 உலக தண்ணீர் தினம் என்று பெரும்பாலும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு உலக தண்ணீர் தினமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளை நம்ம சந்திக்கிறோம். மீண்டும் 2ஆம் அலை வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கடந்த முறை கொரோனாவினால் ஏற்பட்ட தாக்கத்தின் போது முன்னாடி நின்று களத்துல வேலை செய்திருக்கக்கூடிய கௌரவிக்கணும், சிறப்பு செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல ஏற்பாடாக இந்த விழா அமைஞ்சு. இந்த விழாவுக்கு மிக சிறப்பான முறையில ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் மருதநெல்லி கல்வி குழுமங்களுடைய தாளாளர் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, நல்ல நிகழ்வு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன அதுக்காக முன்னாடி நின்று தன்னுடைய பங்களிப்பா இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடக்கணும் அப்படின்றதுல எப்பவுமே முன்னாடி இருக்கக்கூடியவர் மருதநெல்லி கல்வி குழுமத்தினுடைய தாளாளர் திருமிகு டாக்டர் கே கோவிந்த் அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த விழாவில் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ள நாம செல்வோம். முதல் பகுதியாக குத்துவிளக்கு ஏற்றுதல், அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்து, வரவேற்புரை, சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வு, தலைமை உரை, சிறப்புரை, சிறப்பு அழைப்பாளர்களுக்கான உரை, நிறைவாக இந்த அமைப்புகளுக்கு விருது வழங்கி கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி, நன்றி உரையோட இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறக்கூடிய இந்த சூழ்நிலையில முதல் பகுதியாக குத்துவிளக்கு ஏற்றுதல். இந்த நிகழ்ச்சிக்கு குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை இனிதே தொடங்கி வைக்குமாறு விழா மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை சிறப்பு அழைப்பாளர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் நாளைக்கு வருமாறு அனுமதிக்கின்றோம்.
புகழ் வணங்க இருந்த பெரும் தமிழனே உன் சீரிழமை திறப்பியந்து செயல்மரம் வாழ்வதுமே வாழ்வதுமே வாழ்வதுமே. தலைமை பொறுப்பேற்றுள்ள ஆசிரியர் BTS சிலம்பரசன் அவர்களே, தட்டுக்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற பைபிள் வாசகத்தின் உயிர்ப்பாக எங்களுக்கு இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இடம் கொடுத்து அகமகிழ்ந்த கல்வியாளரும் வாழ்க்கையும் தாளாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் ஜே கோவிந்த் அவர்களே, மருத்துவத்தை தொழிலாக கருதாமல் சமூக அக்கறையுடன் நடத்தி வரும் திரு தேவி மணிமாறன் அவர்களே, மனிதநேய பட்டிமன்ற பேச்சாளர் திரு என் இளங்கோ அவர்களே, நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வரும் ஆடிட்டர் தேவராஜ் அவர்களே, பொம்படி முருகேசன் அவர்களே, எப்பூமி பந்தில் எங்கு பிறப்பினும் நம் மனங்களில் மனம் பறப்பிடும் மாணவர்களே என சமூக பணி மேற்கொண்டு விருது தரும் விருதாளர்களே, கடமையோடும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் வழிநடத்தி வரும் கல்லூரி முதல்வர் அவர்களே மற்றும் இவ்விழா சிறப்பாக நடைபெற வருகை புரியும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி ஐயா. நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியாக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். முதலாவதாக நம்முடைய மருதநெல்லி கல்வி குழுமத்தினுடைய தாளாளர் திருமிகு டாக்டர் கே கோவிந்த் அவர்களுக்கு சிறப்பு செய்ய விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமிகு BTA சிலம்பரசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பரிசனை வழங்குமாறு அன்போடு கேட்கிறோம். அடுத்ததாக சொல்லின் செல்வர், இலக்கிய பேச்சாளர், ஆசிரியர், சிறந்த சமூக ஆர்வலர் திருமிகு என் இளங்கோ அவர்களுக்கு நம்முடைய மருதநெல்லி கல்வி குழுமத்தினுடைய தாளாளர் திருமிகு டாக்டர் கே கோவிந்த் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். அவருக்கான நினைவு பரிசனை வழங்குகிறார். அடுத்ததாக வேதா பிசியோதெரபி மருத்துவர் மணிமாறன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக தேவராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் சுகுமார் அவர்கள். அடுத்ததாக சிறந்த சமூக ஆர்வலர், தொழிலதிபர், நாட்டு சக்கரையில் நவீனத்தை புகுதியவருமான சுகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருகிறார் BTA சிலம்பரசன் அவர்கள். அடுத்ததாக மலரும் உள்ளாட்சி அமைப்பினுடைய இதழ் ஆசிரியர் திருமிகு பொம்படி முருகேசன் அவர்களுக்கு மருதநெல்லி கல்வி குழுமத்தினுடைய தாளாளர் திருமிகு டாக்டர் கே கோவிந்த் அவர்கள் சிறப்பு செய்கிறார். நிறைவாக விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமிகு BTA சிலம்பரசன் அவர்களுக்கு மருதநெல்லி கல்வி குழுமத்தினுடைய
தாளாளர் திருமிகு டாக்டர் கே கோவிந்த் அவர்கள் சிறப்பு செய்கிறார். இண்டூர் இணைந்த கரங்களுடைய அமைப்பினுடைய தலைவர், சமூக செயல்பாட்டாளர், கொரோனா அடுத்ததாக திருமிகு சங்கர் அவர்கள் பள்ளிகளில் பசுமை புரட்சியினை ஏற்படுத்தியமைக்காக மருதம்நெல்லி கல்வி குழுமத்தினுடைய தாளாளர் திருமிகு டாக்டர் கே கோவிந்த் அவர்கள் சிறப்பு செய்கிறார். இனிதே சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தலைமை உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இண்டூர் இணைந்த கரங்கள் அமைப்பினுடைய செயல்பாட்டாளர் திருமிகு BTA சிலம்பரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நேஷன் பில்டர்ஸ் அவார்ட் விருது பெற்றார். கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய காரணத்திற்காக நேஷன் பில்டர்ஸ் அவார்ட் என்ற விருதினை பெற்றக்கூடியவர் திருமிகு BTA சிலம்பரசன் அவர்கள் தற்பொழுது உங்கள் முன்னிலையில். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கும். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடற் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் தோன்றிட்ட, உலகத்தின் மூத்த மொழி தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். இங்கே சிறப்பாக வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இளம் தொழில் முனைவோர், சமூக ஆர்வலர், நற்சுவை நாட்டு சர்க்கரை நிறுவனத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் சுகுமார் அவர்களே, மற்றும் இங்கே சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிரச் செய்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று கல்வி பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மருதம்நெல்லி கல்வி குழுமத்தினுடைய தலைவர் அண்ணன் கோவிந்த் அவர்கள், சிறப்புரையாற்ற இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய இலக்கிய பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சொல்லின் செல்வர், ஆசிரியர் அண்ணன் இளங்கோ அவர்களே, மற்றும் இங்கே சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய மருத்துவர் மற்றும் சமூக ஆர்வலர் அன்பிற்குரிய சகோதரர் மணிமாறன் அவர்களே, மற்றும் பல்வேறு தடங்களில் தன்னுடைய சமூக பணியை சிறப்பாக ஆற்றிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் ஆடிட்டர் தேவராஜ் அவர்களே, மற்றும் இறுதியாக நன்றி உரையாற்றக்கூடிய மருதம்நெல்லி கல்லூரியினுடைய முதல்வர் அன்பிற்குரிய சகோதரர் மகேந்திரன் அவர்களே, மற்றும் இங்கே பெரும் திரளாக கூடியிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களே, சமூக செயற்பாட்டாளர்களே, சமூக சேவை அமைப்புகளுடைய பொறுப்பாளர்களே, மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, அன்பிற்குரிய மாணவர்களே, என் இதயத்தில் கலந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பிமார்களே, அனைவருக்கும் வணக்கம். கொரோனா பேரிடர் காலங்களில் களப்பணி ஆற்றிய பல்வேறு சமூக சேவை மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவது என தீர்மானித்தவுடன் என் எண்ண ஓட்டத்தில் முதலில் ஓடியவர் அன்பிற்குரிய அண்ணன் கோவிந்த் அவர்கள். ஏனென்று சொன்னால் கல்வி பணி மட்டுமல்ல, அவர் சமூக பணியிலும் தன்னை அர்ப்பணித்து வருகிறார். எப்படி தமிழ் காக்க, தமிழ் மொழி காக்க, தமிழ் வளத்தை காக்க அவைக்கு நெல்லிக்கனியை அதிகமாக கொடுத்தாரோ, அது போல மனித நேயத்தை காக்க, மனித நேயத்தை வளர்த்தெடுப்பதற்காக கேட்டவுடன் கல்லூரி வளாகத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் எந்த தேதி வேண்டுமானாலும் குறித்துக் கொள்ளலாம், எந்த உதவி வேண்டுமானாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த நேரத்தில் அந்த நல்ல உள்ளத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் மருதம்நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியுடைய முதல்வர் அன்பிற்குரிய சகோதரர் மகேந்திரன் அவர்கள். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் என்று சொல்வார்கள். மிகுந்த கவனத்துடன்
ஒரு விழாவை எப்படி ஒரு 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 சின்ன சின்ன விஷயத்தை கூட சரியாக பார்த்து செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார். மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும் என்றார் தந்தை பெரியார் அவர்கள். எப்படியும் இறக்கத்தான் போகிறோம், அதுவரை இரக்கத்தோடு இருங்கள் என்றார் அன்னை தெரேசா அவர்கள். ஒரு அணுகுண்டுகளை பெருக்குவதனால் மட்டுமே ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியாது. நல்ல அன்பை மக்களிடத்திலே பெருக்க வேண்டும் என்றார் அப்துல் கலாம் அவர்கள். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை என்கிறது திருக்குறள். உன்னிடத்திலே எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் சரி, உன்னிடத்திலே பட்டங்கள் பதவிகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, உன்னிடத்திலே மனிதநேயம் இல்லை என்றால் நீ மனிதனே கிடையாது என்கிறது திருக்குறள். அன்புதான் சிவம் என்கிறது இந்து தர்மம். ஒருவரை காப்பாற்றினால் இந்த உலகத்தையே காப்பாற்றினார் அர்த்தம் என்று இஸ்லாமிய இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் தெரிவிக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய உலகமெங்கும் அன்புதான் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறது புத்த மதம். உங்களிடத்தில் இருக்கும் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவனுக்காக நம்முடைய மனம் இறங்கு என்று சொல்லுகிறது கிறிஸ்தவர்களுடைய புனித நூலான பைபிள். உலக நாடுகள் எல்லாம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சமூகம் ஒரு பண்பட்ட சமூகமாக வாழ்ந்திருக்கிறது, ஒரு மனிதநேயமிக்க சமூகமாக வாழ்ந்திருக்கிறது. அதற்கான குறிப்புகள் சங்க இலக்கியத்திலே காணப்படுகிறது. ஒரு புறாவுக்காக தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்த மன்னன் சிபி சக்கரவர்த்தி இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார். ஒரு கொடி தூண்டு விழுந்திருக்கிறது, அதற்காக தேர் கொடுத்த மன்னன் பரம்புமலை பாரி இந்த மண்ணிலே வளர்ந்திருக்கிறார். ஒரு மயில் குளிரால் நடுங்கி இருக்கிறது, அந்த குளிருக்காக தன்னுடைய போர்வையை கொடுத்த மன்னன் பேகன் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறான். ஒரு கன்று குட்டிக்காக தன்னுடைய மகனையே கொன்ற மனுநீதி சோழன் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டாண்டுகளுக்கு முன்பாக நமது தமிழ் சமூகத்தினுடைய பெரும் பாட்டல் கணியன் பூங்குன்றனார் சொல்லுகிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. எல்லாமே ஊர் தான், நான் எங்கெங்க போனா எல்லாரும் சொந்தக்கார். அவனுடைய விசாலமான இதயத்தை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும், அந்த மனிதநேய சிந்தனையை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அடுத்ததாக வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் நான் வாடினேன் என்றார் வள்ளலார் அவர். ஒரு பயிர், ஒரு புல்லினம், அதை பார்த்து சொல்லுகிறார், அதோ வாடிவிட்டது, என்னுடைய இதயம் வாடுகிறது. தமிழர்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய இரக்கமுள்ள மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றார் பாரதி. கடலும் மலையும் எங்கள் கூட்டம், உயிரற்ற கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று கல்லு மண்ணு உயிரினம் புள்ளினம் எல்லாத்தையும் நேசித்தவன் இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய மக்கள் முன்னோர்கள். ஆனால் இன்றைக்கு அதோடைய நிலை என்ன? மனிதநேயம் எங்கே இருக்கிறது? ஒருவர் கீழே பேருந்திலிருந்து அடிபட்டு கீழே விழுந்து விட்டால் அவனை யாரால் திரும்பி பார்க்கிறார்? அப்படியே திரும்பி பார்த்தாலும் கூட செல்பி எடுத்து அதை வலைதளங்களில் போடுகின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வீடுகள் கட்டுவார்கள். அங்கே வீடுகள் கட்டும் போது திண்ணை அமைத்து கட்டுவார்கள். எதற்கு என்று சொன்னால், வழிபோக்கர்கள் செல்லுகின்ற பொழுது சற்று ஓய்வு எடுத்து தண்ணீர் அருந்திவிட்டு உணவருந்திவிட்டு அந்த மனிதநேயம் தமிழ் சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ் சமுதாயம் நிலை மாறிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய சமூக சேவை ஆற்றிவிட்டு கொரோனா பேரிடர் காலங்களில் மக்கள் எல்லாம் வீடுகளில் அடைப்பட்டு கிடந்த போல தன்னுடைய உயிரை துச்சமென நினைத்து களப்பணி ஆற்றி இன்றைக்கு அமைந்திருக்கிறீர்கள். பணத்தை நோக்கி ஓடும் மனிதர்களிடையே நல்ல மனங்களை நோக்கி ஓடி இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா. இந்த நேரத்திலே உங்களை நான் பாராட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, இனி வருங்காலங்களில் நமது இளைய சமுதாயம் மனிதநேயம் கொண்ட சமுதாயமாக மாற வேண்டும். நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஆக இந்த நேரத்தில் உங்களுக்கு பாராட்டு விழா வைத்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு உறுதுணையாக இருந்த அந்த குழந்தைகளுக்கு நன்றி கூறி, 2 கரம் கொண்டு கடவுளை வணங்குவதை விட 1 கரம் நீட்டி உதவி செய்யுங்கள், உங்களை 2 கரம் வணங்கும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை வழங்கிய விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி பிடிஏ சிலம்பரசன் அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு திரைப்படத்துல பேசியிருப்பாரு,
நம்மளெல்லாம் பாராட்டுறதுக்கு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பாராட்ட மாட்டாங்க, நம்மளை நாமளே பாராட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நினைவுறுக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொரோனா காலத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த களப்பணியாளர்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே நம்ம பயந்திருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலையும் நம்ம வெளியில வந்து நம்ம வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுதும் நினைக்கும் பொழுது நிச்சயமா அது ஒரு பெருமிதமான ஒரு நிகழ்வு. அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்றத நினைக்கும் போது மனசுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கு. நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதி சிறப்புரை. சிறப்புரையாற்ற அடுத்து வருகிறார், அன்போடு அழைக்கின்றோம் திரும்பிக்கு வேதா பிசியோதெரப்பியினுடைய மருத்துவர் சமூக ஆர்வலர் திரும்பிக்கு மணிமாறன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வருக மணிமாறன் அவர்கள். இந்த அருமையான நிகழ்வில் இன்னொரு நீண்ட கரங்கள் தலைவர் PTA இளம்பரசன் சார் அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய நற்சுவை சுகுமார் சார் அவர்களுக்கும் சமீப காலமாக எல்லா விதமான சமூக நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு தன்னுடைய பங்களிப்பை அளித்து வரும் தலைவர் மருதநெல்லி கல்வி குழுமம் டாக்டர் K. கோவிந்த் அவர்களுக்கும் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மனிதநேயர் சொல்லிந்த செல்வர் இளங்கோ சார் அவர்களுக்கும் மலரும் உள்ளாட்சி அமைப்பின் தலைவர் முருகேசன் சார் அவர்களுக்கும் நன்றி உரையாற்ற இருக்கும் மருதநெல்லி பாண்டியனி கல்லூரி முதல்வர் மதிப்பிற்குரிய என் மகேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா பேரிடர் காலங்களில் களப்பணியாற்றிய பல்வேறு சமூக அமைப்புகளுக்கும் தன்னார்வலர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பாராட்டு விழாவை நடத்த முதலில் பாடலை நடத்த ஏற்பாடு செய்த PDP சிவகாசன சார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாதிரி கொரோனா காலங்களில் பெரும்பாலும் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து மிகவும் சிறப்பு ஆற்றியவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களாக இருக்கும், செவிலியர்களாக தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயும் இல்லை அருகாமையிலேயே வந்து கொரோனா பாதித்தவங்க இருந்தால் நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே கூட எட்டி பார்க்க கூடாத ஒரு சமூக அமைப்பில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த பேரிடர் காலத்தில் தேவையானவர்களுக்கு உதவி செய்த சமூக செயற்பாட்டாளர்கள் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் தாண்டி மிக முக்கிய பங்காற்றியது இந்த தன்னார்வலர்களும் இந்த நிறைய சமூக அமைப்புகள் தான். ஸோ அவங்க நிச்சயமா நம்ம பாராட்டி தான் ஆகணும். நம்ம அன்றாட வாழ்வையில வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எந்த மாதிரியான சமூக சேவைகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய அனுபவத்தை நான் எப்படி கடைபிடிச்சிட்டு இருக்கிற விஷயங்களை நான் சில விஷயங்களை பகிர்றதுக்கு ஆசைப்படுறேன். ஸோ நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில அமைப்புகளோட சேர்ந்து என்னால் முடிஞ்ச சில உதவிகள் செய்துட்டு இருக்கேன். அதை தாண்டி இப்போ நம்ம வந்து ஒரு காய்கறி வாங்க போறோம்னா கூட ஒரு ரோட்ல விற்கிற ஒரு வயதானவர்கள் வித்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்ம காய்கறி வாங்கலாம், பெரிய பெரிய கடைகளில் போய் வாங்காம. ஒரு துணி வாங்க போறோம், ஒரு பெரிய பெரிய கடைகளில் வாங்காம அந்த சீசனை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு நம்ம ஊரை சார்ந்த வியாபாரிகளோட துணியை வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பண்றது மூலியமா அவங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம உருவாக்க முடியும் பொருளாதார ரீதியா அப்படிங்கிறது என்னோட கருத்து. அந்த கொரோனா காலங்களில் நான் வந்து என்னோட கிளினிக்கை வந்து ஒரு நாள் கூட லீவ் விடாமல் நடத்திட்டு இருந்தேன். என்னோட மனைவி வந்து கொரோனா பாதிக்கப்பட்டு அவங்க செவிலியராக மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் கூட நான் வந்து ஏன் லீவ் விடாமல் நடத்திட்டு இருந்தேன்னா, ஸோ அந்த டைமில் பெரும்பாலான மருத்துவமனைகள் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மருத்துவமனையில் ஆல்ரெடி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் வந்து ஃபாலோ பண்ணிக்க அவங்களுக்கான வசதியே இல்லாமல் இருந்தது. அதை வந்து நான் இலவசமாகவே வந்து ஆலோசனை வழங்குறது, சில பயிற்சிகளை சொல்லி தரதுங்கிற பண்ணிட்டு இருந்தோம். குறைந்த கட்டணத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் நம்ம 200 வாங்கினா ஒரு 100 ரூபாய் அந்த கட்டணத்திலேயே வந்து பெரும்பாலான சிகிச்சைகள் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் கூட இது வரைக்கும் லீவ் விடலை. கொரோனா டைம்ல இருந்து லீவ் விடாமல் பண்ணிட்டு இருந்தோம்.
ஸோ அந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள். ஸோ நான் பெரும்பாலும் சொல்லுவாங்க வலது கை கொடுக்க இடது கை தெரியக்கூடாதுன்னு. பட் இப்போ தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ அப்படி தெரியப்படுத்துறது மூலியமா 4 பேர் அதை உதவுன்ற எண்ணத்தை நம்ம மனப்பாக வளர்த்துக்கிட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தி ஏற்படுத்தி பண்ணிட்டு இருக்கிற விழா ஒருங்கிணைப்பாளர் PTP சிலம்பஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இங்கு பேச அழைத்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. மிக சிறப்புங்கய்யா, மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பெரிய நம்ம சாதனை தான், நம்ம பெரிய பெரிய அளவுல சாதனை செய்யணும் இல்லாம ஒரு சின்ன சின்ன கடைகளில் போயிட்டு அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பை செய்கிறார். இந்த கடையை நம்பி குழப்பம் நடத்தக்கூடியவங்களுக்கு அது வந்து உதவியா இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்வியல் விஷயத்தை அவர் சிறப்பாக சொல்லியிருக்கார். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியாக சிறப்புரை மலரும் உள்ளாட்சி இதனுடைய நிர்வாக ஆசிரியர் திருமதி பொம்புடி முருகேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொரோனா பேரிடர் காலத்தில் களப்பணியாற்றிய சமூக பணியாளர்களுக்கு நடைபெறும் இந்த பாராட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நண்பர் திரு PTA சிலம்பரசன் அவர்களே மற்றும் கல்வி கொடையாளர், மனிதநேயமிக்க மனிதர், மருதநெறி கல்வி குழுமங்களின் தலைவர் அவர்களே மற்றும் இந்தூர் இணைந்த கரங்கள் அமைப்பின் நிர்வாகிகளே மற்றும் மேடையில் வைத்திருக்கும் அனைத்து நிலையிலான சமூக ஆர்வலர்களே அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். கடந்த ஓராண்டு காலமாக மக்கள் கடுமையான இன்னல்களுக்கு ஆளானார்கள். இந்த காலகட்டத்தில் தங்களது உயிரையும் துச்சமென கருதி பொருளுதவி செய்தீர்கள். சுகாதாரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கையெடுத்து மக்களுக்கு சேவை செய்தீர்கள். அதே போல எண்ணற்ற சமூக சேவைகளை செய்து அமைதியாக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களால் தான் இத்தகைய ஒரு நிகழ்வை இங்கே அரங்கேற்ற முடிந்தது. அதற்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கொரோனா காலத்தில் 3 விதமான சட்டங்கள் இங்கே அமல்படுத்தப்பட்டிருந்தன. ஒன்று இந்திய அரசியல் சாசனம் ஆர்டிகல் 144, இரண்டாவது பேரிடர்கால பாதுகாப்பு சார்ந்த ஒரு சட்டம் போன்ற 3 சட்டங்கள் இருந்தன. இந்த சட்டத்திற்கு உட்பட்டு சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து நீங்கள் களப்பணியாற்றியது மிகவும் பாராட்டத்தக்கது. நீங்கள் நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் வாழ்ந்து எல்லோருக்கும் சேவை செய்து இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் அவர்கள் மிக சுருக்கமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டார். வாழ்த்துக்கள், நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் சமூக ஆர்வலர், சிறந்த பேச்சாளர், ஆசிரியர், சொல்லின் செல்வர் என்ற அடைமொழியோடு அழைக்கக்கூடிய திருமிகு N. இளங்கோ அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் மனிதநேய வார்த்தைகளை வருடி அவர் திருவடிகளை தொடர்ந்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்பார்கள், காடும் காடை சேர்ந்த இடமும் முல்லை என்பார்கள், வயலும் வயலை சார்ந்த இடமும் மருதம் என்பார்கள், கடலும் கடலை சார்ந்த இடமும் நெய்தல் என்பார்கள், மணலும் மணலை சார்ந்த இடமும் பாலை என்பார்கள். நிலத்தின் அடிப்படையிலே வயலும் வயலை சார்ந்த இடமும் மருதம் என்று அழைத்தாலும் கூட கருணையும் அன்பும் கலந்த இடமும் மருதம்தான் என்பதனை தன்னுடைய நிறுவனத்திற்கு பெயராக சூட்டி இருக்கிறார் நம்முடைய நிறுவனத்தினுடைய தாளாளர் அவர்கள். அன்றொரு நாள் வேட்டைக்கு சென்றான் அதிகமான். அவனுக்கு கிடைத்தது அருநெல்லிக்கனி. கனியின் மகத்துவம் என்னவென்றால் அதை யார் உண்கிறார்களோ அவர்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள். அக்கனியை தானுண்டு நீண்ட நாள் வாழ்வதை விட தமிழ் வாழ, தமிழ் இனம் வாழ, தமிழ் மானம் வாழ, தமிழ் இலக்கியம் வாழ
அவ்வை பிராட்டி வாழ்தலை சிறப்பு என்று கருதி தனக்கு கிடைத்த அருநெல்லிக்கனியை அவ்வைக்கு வழங்கி அகமகிழ்ந்தான் அதியமான் என்றால் அந்த நெல்லிக்கனிக்குள் மறைந்திருந்தது ஆயுள் மட்டுமல்ல அதியனின் மனித நியாயமும் என்பதனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த நெல்லியையும் தன்னுடைய கல்வி நிறுவனத்திற்கு பெயராக இணைத்திருக்கிறார் என்றால் இவர் மனித நேயத்துடன் இணைந்திருக்கிறார் என்றுதான் பொருள். அத்தகைய மனித நேயத்துடன் இங்கே தன்னடக்கத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய ஐயா கோவிந்தன் என்கிற கோவிந்த் அவர்களே, புறநானூற்றிலே செருமுனைக்கு செல்ல வேண்டிய தன் மகனை திலகமிட்டு சென்று வென்று வா மகனே என்று அனுப்பிய பெற்றோர்களைப் போல கொரோனா பேரிடர் காலத்திலே இடர்களால் இடறி கிடைக்கின்ற மக்களுக்கு சேவை செய்து வா என்று அனுப்பிய பெற்றோர்கள் என் மனதிற்கு பட்டார்கள் என்றால் அது சிலம்பரசனுடைய பெற்றோர்கள் என நான் நினைக்கிறேன். அத்தகைய பணியை இவரும் சிறப்பாக செய்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்புடன் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஏதோ தொழிலை வர்த்தக நோக்கத்துடன் செய்து பொருளீட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் சமூக அக்கறையோடு சர்க்கரை தொழிலை மூலிகை பதார்த்தங்களை எல்லாம் உள்ளடக்கி நாட்டு மக்களுக்கு நாட்டு சர்க்கரையாக விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நச்சுவை நாட்டு சர்க்கரையினுடைய உரிமையாளர் சகோதரர் ஆர் சுகுமார் அவர்களே, மருத்துவ பணியை மக்களுக்கு செய்யும் தொண்டை மகேசனுக்கு செய்யும் தொண்டாக நினைத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மாணவரும் நிகழ்ச்சியினுடைய சிறப்பழைப்பாளருமான என் பாசத்திற்குரிய தம்பி மருத்துவர் மணிமாறன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆடிட்டர் சகோதரர் தேவராஜ் அவர்களே, ஆசிரியர் பணியையும் சமூக பணியையும் இரு கண்ணாக நினைத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய வட்டார செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சரவணன் அவர்களே, என் போன்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் நல்லதொரு பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பழனி அவர்களே, வீட்டிற்கு ஒரு மருத்துவரை உருவாக்குவதை விட வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்திலே மருத்துவரை காட்டிலும் சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கும் என்பதனை நன்கு உணர்ந்து மரத்தை வளர்த்து நாட்டிலே அறத்தை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களான திரு சங்கர் அவர்களே, தாமோதரன் அவர்களே, ஏதோ தான் உண்டு வீடுண்டு உறவு உண்டு உறக்கம் உண்டு உற்றார் உண்டு என்று இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு தன் ஆற்ற வேண்டிய பங்கு உண்டு என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே சமூக பணியினை செய்துவிட்டு இங்கே தன்னடக்கத்துடன் விருதாளர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய சமூக சேவகர்களே, உங்கள் அனைவரையும் தனித்தனி முக்கணி விழிந்தபடி தொன்றாய் குட்டி சர்க்கரையும் கற்கண்டின் மொழியும் மிக கலந்தே தனித்த பசும் வாழும் தெங்கின் தனி வாழும் சேர்ந்தொரு தீம்பொரு விடியும் விரவி இனித்த நறுடை அளந்தே இளஞ்சூட்டில் இறக்கி எடுத்து சுவை கட்டியலும் இனித்திடும் செல்லவதாவின் தாய்மொழியாம் தமிழ்மொழியால் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றேன். மனித நேயம் என்றால் என்ன? இதை பற்றி அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் ஆரோக்கியமான உணவு, சிறந்த உடற்பயிற்சி, கவலையற்ற வாழ்க்கை, இது மூன்று மட்டுமே ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்று இதுவரையில் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அமெரிக்காவிலே அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வேறொன்றையும் கூட்டியிருக்கிறார்கள். அதுதான் மனித நேயம். அந்த ஆராய்ச்சி அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்றால், குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட, பிள்ளைகளால் விரட்டி அடிக்கப்பட்ட, முதுமையில் இருக்கக்கூடிய முதியோர்கள், அதாவது அனாதை இல்லங்களில் தங்கி இருக்கக்கூடிய இடங்களில் சென்று அவர்களுடைய உடல்நிலையை மருத்துவர்களை கொண்டு பரிசோதித்தார்கள். அப்படி செய்யப்பட்ட பரிசோதனையில் சென்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி செல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது அவர்கள் ஒவ்வொருவருடைய உடலிலும் குறைந்து கொண்டிருந்ததை இவர்களுடைய ஆராய்ச்சி தகவல் வெளிப்படுத்தியது. அதன் பிறகு அவ்வாறு கணக்கிடப்பட்ட முதியோர்களை எல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஒருவரோடு ஒருவர் பழகச் செய்து ஒரு 6 மாத காலம் இந்த நடைமுறை வாழ்க்கையை மேற்கொண்டு அதன் பிறகு அந்த முதியோர்களை 2 குழுக்களாக பிரித்து, பிரிக்கப்பட்ட குழுவினருக்கு 2 சமூக பொறுப்புகளை செய்ய சொல்லி, அதாவது ஒரு குழு சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கு அறிவுரைகளை போதிக்க வேண்டும். இன்னொரு குழுவானது சிறார்கள் படிக்கின்ற பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும், அந்த சிறார்களுக்கு அறிவுரைகளை போதிக்க வேண்டும். அந்த முதியோர்கள் இந்த 2 பெரும் சமூக பணிகளை செய்தார்கள். இது போல் ஒரு 6 மாத காலம் அந்த வாழ்க்கை முறை ஓடியது. மீண்டும் அவர்களுடைய உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டது. பரிசோதித்த நிலையில் அவர்கள் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரித்தது. அதாவது
மிடுக்காக நடக்க வேண்டிய கால்கள் நடுக்காக நடந்து கொண்டிருந்தது கூட மீண்டும் மிடுக்கான நடைக்கு திரும்பியது. ஒளி மங்கி நிலையில் காணப்பட்டவர்களுடைய கண்கள் மீண்டும் ஒளிவு விழக்கூடிய அளவில் ஆரோக்கியத்தை பெற்றது. திடகாத்திரமற்றவர்கள் உடல் திடகாத்திரமாக காணப்பட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால், சமூகத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்டு 2 பொறுப்புகளை செய்தார்களே, மனிதநேய பணி. அந்த பணிதான் அவர்களை ஆரோக்கியமுள்ளவர்களாக மாற்றியது என்று கென்னடி ஜாஸ்டர் என்ற பேராசிரியர் தன்னுடைய நூலிலே இதை பதிவிட்டிருக்கிறார். மனிதநேயம் என்பது மற்றவர்களை புதுப்பிக்க செய்வது மட்டுமல்ல, தன்னையும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயல். சூரியன் ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்து பிரகாசமாக ஒளி விழுந்து பிறப்பதை போல மனிதநேயத்துடன் எவன் இருக்கிறானோ அவன் ஒவ்வொரு நாளும் சூரியனை போல் பிரகாசித்துக் கொண்டு இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியாக திகழக்கூடியவன். அந்த மனிதநேய செயலை யாருக்கு செய்ய வேண்டும்? ஏதோ தன் உடன் பிறந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் மட்டும் செய்வது மனிதநேயம் ஆகாது. I should like it என்று ஷேக்ஸ்பியர் ஒரு நாவல் எழுதினார். அந்த நாவலிலே ஒரு அழகான கருத்து என் மனதை பாதித்தது. மிகவும் பிடித்த கருத்து என்று கூட சொல்லலாம். ஒருவருக்கு 3 பெண் பிள்ளைகள். 3 பெண் பிள்ளைகளையும் தனித்தனியாக அழைத்து அவரிடத்திலே கேட்கிறார், அம்மா என் மேல நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறன்னு ஒரு பொண்ணை கேட்கிறார். முதல் பொண்ணை கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா இந்த ஊர் இருக்குது இல்லப்பா, ஊரு, இந்த ஊர்ல என்ன மாதிரி ஒரு அப்பா மேல பாசம் கொண்ட பெண்கள் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. பொண்ணுக்கு நம்ம மேல இவ்வளவு பாசமான இருக்கக்கூடிய சொத்துல ஒரு அதிகமான கணக்கிட்டு அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு எழுதி வச்சிடறாரு. 2வது பெண்ணை அழைக்கிறார், அம்மா நீ என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிற சொல்லுமான்றாரு. அப்பா இந்த உலகம் இருக்குதுல்ல, உலகம், இந்த உலகத்திலே யாரும் உண்மையில நான் வச்சிருக்கிற பாசம் அளவுக்கு யாருமே வச்சிருந்தப்பா அப்படின்னு அந்த 2வது பொண்ணு சொல்லுது. முதல் பொண்ணுக்கு கூட இந்த சொத்தை விட அதிகமா எழுதி 2வது பொண்ணு கொடுக்குறாரு. 3வதா இன்னொரு பொண்ணை கூப்பிடுறாரு, அம்மா நீ என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிற சொல்லுமான்றாரு. ஒரு மகள் அப்பா மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கணுமோ அந்த பாசத்தை நான் வச்சிருக்கிறப்பான்னு சொல்லுது. அவருக்கு மனசு நெல்மணி மாதிரி சுருங்கிடுது. 2 பொண்ணு மாதிரி இந்த பொண்ணு நம்ம மேல பாசமா இல்லையேட்டு சொத்தை ரொம்ப குறைவா எழுதி கொடுக்கிறாரு. ஒரு நாள் அந்த பெரியவருக்கு உடம்புக்கு சரியில்லைங்க. முதல்ல ஊரை காட்டின அந்த பொண்ணை கூப்பிடுறாரு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைமா, என்னால பல் விளக்க முடியல, உடை உடுத்திக்க முடியல, என்னுடைய கழிவுகள் என் உடலையே போகுது, அதை சுத்தம் பண்ணிக்க முடியல, எனக்கு நடையெல்லாம் தளர்வுட்டுருச்சு, கொஞ்சம் பாத்துக்கு வர முடியுமான்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு, அப்பா எனக்கு இங்க வீட்டுல நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியலன்னு அந்த பொண்ணு சொல்லிடுது. அடுத்தது உலக அளவுல இருக்கக்கூடிய பொண்ணை கூப்பிடுறாரு, அப்பா எனக்கு இங்க வீட்டுல வேலை இருக்குது, குழந்தைகளை கவனிக்கணும், என்னால வர முடியலன்னு சொல்லுது. ஒரு கணவன் ஒரு மகள் தந்தை மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்க வேண்டுமோ அந்த பாசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பெண்ணை அழைக்கிறார். அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரருக்கு சொல்லிட்டு வருது, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாளைக்கு பையனை நீங்க தான் பாத்துக்கணும், எங்க அப்பாவுக்கு கவனிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது, நான் வரேன்ட்டு அந்த பொண்ணு அப்பாவை பார்த்து வந்துடுச்சு. அப்பாவுக்கு அந்த பொண்ணு தான் பல் விளக்கி விட்டுச்சு, அந்த பொண்ணு தான் குளிப்பாட்டிச்சு, அனைத்து சேவைகளும் அந்த பெண் தான் தன் தந்தைக்கு செய்தார். அப்பொழுது அவங்க அப்பா கேட்கிறாரு, ஏமா அவங்க எல்லாம் போய் சொல்லி நிறைய சொத்து வாங்கி போயிட்டாங்க, நீயும் சொல்லி வாங்கி போயிருக்கலாமே, ஆனா குறைவான பாசம் வச்சிருக்கிறதா சொல்லி நிறைய சேவை செய்யலையே, இந்த மனசு எங்கம்மா இருந்ததுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா என்னைய ஒருத்த கையில புடிச்சு கொடுக்கிற வரைக்கும் நான் உங்களுடைய பொண்ணு, ஆனால் திருமணமான பிறகு கணவனுக்கு பாசம் காட்ட வேண்டிய பொறுப்பு என் மனதிற்கு இருக்கிறது, அதன் பிறகு பிறந்த குழந்தைக்கு பாசம் காட்ட வேண்டிய பொறுப்பு என் மனதில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சொன்னேன், ஒரு மகளுக்கு ஒரு தந்தை மீது எந்த அளவிற்கு பாசம் இருக்க வேண்டுமோ அந்த பாசத்தை நான் பங்கிட்டுத்தான் உங்களுக்கு சொன்னேன், உங்களை இறுதி வரையில் கண்கலங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது மகளா என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறார். நான் இந்த இடத்திலே உங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். ஒரு தந்தைக்கு சேவை செய்யாமல், தாய்க்கு சேவை செய்யாமல், மகனுக்கு சேவை செய்யாமல், உடன் பிறந்தவர்களுக்கு சேவை செய்யாமல், பேரறிஞர் அண்ணா சொன்னாரே, நாம் அனைவரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்க முடியாத காரணத்தினால் பல்வேறு தாய்மார்களின் வயிற்றிலே கற்பு என்னும் பாத்திரத்தில் உருவெடுக்கப்பட்ட 10 மாற்று தங்கங்கள் நாம் என உணர்ந்து கொண்டு அண்ணன் தம்பிகளாக, சகோதர சகோதரிகளாக, உற்றார் உறவினர்களாக, ஒரு தாய் மக்களாக அன்புடனும் பரிவுடனும் பழகப்பட வேண்டும் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் மனநிலையை நான் பெரிதாக மதிக்கிறேன். முன்பின் தெரியாதவர்களுக்கு செய்வது கூடத்தான் மனிதநேயம். அமெரிக்க நாட்டிற்கே பேரறிஞர் அண்ணா செல்கிறார். அங்கே செல்லக்கூடிய நேரத்திலே உலக கத்தோலிக்க மக்களினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய போப்பாண்டவரை வாடிக்கன் சிட்டியிலே சந்திக்கிறார். அப்பொழுது அந்த போப்பாண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அறிஞர் அண்ணா சொல்லுகிறார், இந்த நாட்டினுடைய
கோவா நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிவிட்டு உங்களால் போர்ச்சுகல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றான் ரானடே என்ற ஒரு வீரன், அவனை விடுதலை செய்வதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் தமிழ்நாடு திரும்பி விடுகிறார். போர்ச்சுகலினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய போப்பாண்டவர் கூட அந்த விடுதலை வீரனை விடுதலை செய்த பிறகு அந்த விடுதலை வீரன் அந்த போப்பாண்டவர் இடத்திலே கண்ணீர் விட்டு அழுகிறான், என்னை விடுதலை செய்ததற்கு நன்றி என்று போப்பாண்டவர் சொல்லுகிறார். எனக்கு நன்றி சொல்வதை விட தமிழ்நாட்டிலே அறிஞர் அண்ணா என்று ஒருவர் இருந்தார், அவர் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் தான் உன்னை நான் விடுதலை செய்தேன் என்று சொன்னார். அப்பொழுது ரானடே நினைக்கிறான், அண்ணாவிடம் நானும் பேசியதில்லை, அவரும் என்னிடம் பேசியதில்லை, ஆனால் என் நிலை உணர்ந்து எனக்கு விடுதலைக்காக வேண்டுகோள் விடுத்தாரே என்று அவரை காண வேண்டும் என்று சென்னைக்கு வருகிறார். அண்ணா இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டுவிட்டு அவரை அடக்கம் செய்த இடத்திலே கண்ணீர் விட்டு புரண்டு அழுகிறான் என்றால், இப்படி முன்பின் தெரியாதவர்களுக்கு செய்வது கூடதான் மனித நேயம். அண்ணா எப்ப சாவம் தின்ன காலியாவும் நினைப்பாங்க. இதே மாதிரி இந்த பழமொழி நாட்டுல இதுவரைக்கும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் புதிதாக என் மனதை மாற்றம் செய்த ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. கிரேக்க நாட்டிலே மராத்தான் ஓட்டம்ன்றது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு ஓட்டம். மராத்தானே அங்கதான் உருவாச்சு. அப்படி மராத்தான் ஓட்டம் ஓடும் போது முதல் வருஷம் யாரு ஃபர்ஸ்ட் ஓடுறாங்களோ அவங்க 2வது வருஷம் ஃபர்ஸ்ட், 3வது வருஷம் ஃபர்ஸ்ட், 2வதா யாரு ஓடணும் அப்படி அதே மராத்தான் வீரன் 2வது வருஷம் அவன் தான் ஓடுறான், 3வது வருஷம் அவன் தான் ஓடுறான். 4வது வருடம் ஓடும் போது முதல் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இதுக்கு முன்னே எவன் முதல் ஓடணும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இதுவரை யார் 2வது ஓடணும் 2வது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்து மேல முதல்ல ஓடணும் காலிடறி கீழே விழுந்துடுறாங்க. 2வது ஓடணும் நினைச்சிருக்கலாம், இந்த வருஷம் விழுந்துட்டாடா, நம்ம இந்த இடத்த கடந்து போயிடலாம், இந்த வருஷம் நமக்கு பிரைஸ் கெட்டின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி நினைக்கவில்லை. அவன் தன் ஓட்டத்தை நிறுத்தி கொண்டு இவனுக்கு முதல் உதவியாக கை காலர்களுக்கு மசாஜ் செய்து உடல்களை தளர்வு செய்து அதன் பிறகு சில பயிற்சிகளை கொடுத்து இப்ப உன்னால ஓட முடியுதான்னு கேட்டு அவனையும் ஓட விட்டுறான். அவன் ஃபர்ஸ்ட் ஓடணும்னு நினைக்கிறான். இவ்வளவு நாள் நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், ஆனா இவன் நினைச்சிருந்தா நம்மள இன்னைக்கு வின் பண்ணிருக்கலாம், ஆனா நமக்கு சேவை செய்தான், இந்த வருஷம் இவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கட்டும் அப்படின்னு அவன் தன் ஓட்டத்தை குறைச்சிக்கிறான். 2வது ஓடணும்னு நினைக்கிறான். தான் கீழே விழுந்ததுனாலதான் இந்த வருஷம் நம்மளால முதல் பரிசு வாங்க முடியல அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு வந்துவிடக் கூடாது என்று இவன் தன் ஓட்டத்தை குறைத்துக் கொள்கிறான். இருவரும் இந்த மனிதநேய சிந்தனையோட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த எல்லை கோடை தாண்டும் பொழுது இருவரும் ஒன்றாக தாண்டி விடுகிறார்கள். ஓட்டப்பந்தயத்தினுடைய தலைவர் சொல்லுகிறார், தாண்டியது இவர்களினுடைய கால்கள்ல மனிதநேயம் என்று இருக்கிறது என்று சொன்னார். தான் சொல்லுவார், தனக்கு பின்னால வரவனையும் தன் வேகத்துக்கு இழுத்துக்கணும், முன்னாடி வேகமா போறவனையும் தன் வேகத்துக்கு கொண்டு வரணும், தன்னோட எவன் சமமா வரானோ அவன் தோழமையோட போறதுதான் சிறந்த மனித நேயம் சொன்னார். அந்த மனித நேயத்தினுடைய கருத்தை நான் இந்த செய்தியை படிக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டேன். என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடார். ஒருத்தர் நமக்கு கெடுதல் செஞ்சா கூட அவனுக்கு நல்லது செய்யணும்னு சொல்றாரு. பாக்கியோட ஒரு ஞானிங்க வழியில ஒருத்தன் குடிச்சிட்டு வழியில போறவங்கள வரலாம் அடிக்கிறான். ஆனா அவங்ககிட்ட ஒரு திறமை உண்டுங்க, அருமையா வீணை வாசிப்பான். வீணை வாசித்தால் கேட்பவரை மயங்கி அவர்களை மயக்க செய்வான். அந்த அளவுக்கு அவனுக்கு திறமை உண்டு. அப்படிப்பட்ட வீணையை கையில வச்சுக்கிட்டு கண்ணதாசன் சொன்ன மாதிரி மது உள்ளே போனால் மதி வெளியே போகும் என்ற கருத்திற்கு ஏற்ப இவனுக்கு மதி வெளியே போயிடுச்சு. வழியில போறவங்கள வரவங்க எல்லாம் அடிக்கிறான். பார்த்தியோன்னு ஒரு ஞானி போடுறாரு, ஏயா இவ்வளவு திறமையான ஆளு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு கேட்கும்போது அந்த ஞானியை ஓங்கி அந்த வயலில் அடிக்கிறான். வயலின் உடஞ்சி போயிருக்கு. அவருக்கு மண்டையில வர ரத்தத்தை குடிச்சிட்டு தன் இருப்பிடத்துக்கு தன் குடிலுக்கு போயிடுறாரு. போயிட்டு தன்னுடைய சீடனை கூப்பிட்டு ஒரு பணத்தை ஒரு முடிப்பா கொடுத்து ஒரு கிலோ ஸ்வீட் ஒன்று வாங்கி, இந்த மாதிரி அங்க ஒருத்தர் இருப்பான் அவங்ககிட்ட கொண்டு போய் இதை கொடுன்றாரு. இவன் கொண்டு போய் அவர்கிட்ட நிக்கிறான். நீங்க யாருன்னு கேட்கறான். நேற்று மண்டையை உடைச்சியே அவருடைய சீடன் அப்படிங்கிறான். எதுக்காக அனுப்பினாரு? இந்த பணத்தை உன் கையில கொடுக்க சொல்லி அனுப்பினாரு. அது கூட ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அந்த லெட்டர் எழுதிருச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வயலன் உடையறதுக்கே மண்ட காரணமா போயிடுச்சு, நீ புது வயலனை வாங்கி அதுக்காக தான் அந்த பணத்தை கொடுத்துன்னு எழுதியிருக்கிறார். அடுத்தது இன்னொன்னு எழுதியிருக்கிறாரு, இன்னொரு வரி, இனி ஏகப்பட்ட கசப்பான வாக்கில என்னை திட்டின, நான் கொடுத்துருக்கிற அந்த இனிப்பு பதார்த்தம் எல்லாம் சாப்பிட்டு உன் நாக்கை கொஞ்சம் இனிமையாக்கிட்டான்னு எழுதுறாரு. அவன் தனிமையில் உட்கார்ந்து புலம்பி அழுது, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதனுடைய மனதை நாம் நோகடித்து விட்டோம் என்று எண்ணி தன்னுடைய சக நண்பர்களை அழைத்துக் கொண்டு அவருடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் இன்று முதல் புதிதாக பிறந்தோம் என்ற எண்ணத்தோடு புதுமனிதனாக வாழ்வதற்கும் இவருடைய மனிதநேய சிந்தனை உதவியது என்றால் அந்த இடத்தில் தான் வள்ளுவரினுடைய பொருள், இன்னா செய்தாரை ஒருத்தர் தனக்கு தீங்கு செய்வதை கூட
பூமியில நீ கடப்பாறை எடுத்து குத்துனா கூட பூமி என்ன பண்ணுது? நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை தான் கொடுக்குது. அந்த மாதிரி கெடுதல் நினைத்தால் கூட நன்மை செய்யக்கூடிய மனிதநேயமும் மனிதர்களுக்கு இன்று வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி காக்கை குருவியும் எங்கள் ஜாதி என்றான் பாரதி. அவன் சொல்லுவது மட்டுமல்ல, தன் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுதானியங்களை காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் மாறி வழங்கினான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனவாடினேன் என்றானே வல்லலாம். அவன் சொல்வது மட்டுமல்ல, அவன் பயிர்களுக்கு மட்டும் ஆடவில்லை, பசித்து வயிறுகளுக்கு வாடிய காரணத்தினால் அவனுடைய தர்மாசாலையிலே அன்று பற்ற வைத்த நெருப்பானது பசியினுடைய நெருப்பை அணைப்பதற்கு இன்றைக்கு உணவு பதார்த்தங்களை சமைத்துக் கொண்டிருக்கிறது வடலூரில். உலக உயிரினங்கள் யாவும் இன்புட்டு இருப்பதை தவிர வேறு ஒன்றும் யான் அறியேன் பராபரவே என்று சொன்னாரே தாயுமானவர். அதுபோல உலக உயிரினங்கள் அனைவரின் மீதும் பற்றுதலையும் பாசத்தையும் பொழிந்து வாழ்ந்தவர் தாயுமானவர். உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுகள் என்று அழைத்து தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரே காரல் மார்க்ஸ். அந்த மனிதநேயம், இந்த மனிதநேயத்தை காட்டிலும் உயர்வான மனிதநேயம் கல்வி சேவை செய்வது. கல்வி சேவை என்பது சீனாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு பசிக்குதுன்னா அவனுக்கு நீங்க மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுங்க, அவனுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் மீன் பிடிச்சா அவன் சாப்பிட்டு. இதை நான் கல்வியோடு ஒப்பிடுகிறேன். ஒருவனுக்கு கல்வி என்ற செல்வத்தை கொடுத்தால் அவன் வறுமையில் இருந்து வெளியே வந்து தன்னை வளப்படுத்திக் கொள்வான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். சங்ககால பாடல் கூட என்ன சொல்லுது? வெள்ளத்தால் போகாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தால் முடியாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைவு பெறாது, கற்பதற்கும் மிக எளிது, காவலருக்கும் மிக எளிது, இப்படி கல்வி என்னும் செல்வம் உள்ளத்தே உழன்றிருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உலகதேனோ என்று சொன்னார். அப்படிப்பட்ட கல்வி நிலையத்திற்காக செய்யக்கூடிய சேவையும் மகத்தானது. அந்த மாதிரி ஒரு சேவை நடந்ததுங்க. வரலாற்றில் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும், மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். மதாரா சிந்து பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு பல மாணவர்கள் அங்கே படித்து சமுதாயத்தில் அறிஞர்களாக சான்றோர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்வி கூடத்தை வடிவமைத்தவன் மதன் மோகன் மாளவியா. தன் கையிலே பொருளாதாரம் இல்லை, 4 பேர்கிட்ட நன்கொடை வாங்கிட்டு அந்த கல்வி கூடத்தை வடிவமைக்கணும். அந்த நிலையில ஒரு மன்னர்கிட்ட போற ஹைதராபாத் நிஜாம் கிட்ட, நான் மதாரா சிந்து பல்கலைக்கழகம் கட்ட வேண்டும், பொருளுதவி கொடுங்கள் என்று கேட்கிறார். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்கிட்ட வந்து பொருளுதவி கேட்பான? அவர் காலில் இருக்கிற செருப்பை கட்டி விசிறாரு. நாமளும் தான் என்ன பண்ணிருப்போம், ரோசம் பொங்கிட்டு வந்திருக்கோம், அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருப்போம். ஆனா மதன் மோகன் மாளவிகா அப்படி செய்யல. மன்னருடைய செருப்பை கையில் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியில வந்து ஏலம் விட்டாரு. அன்பார்ந்த பெரியவர்களே, இது மன்னரினுடைய செருப்பு, முதல் விலை இவ்வளவு, இதுல இருந்து நீங்கள் எவ்வளவு வேண்டும் என்றாலும் ஏலம் போடலாம். கேட்டவனா ஏலம் பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சிட்டான். மன்னனுடைய பாதம் தாங்கிய செருப்பு இல்லையா, கேட்கத்தானே செய்வோம். இந்த செய்தி மன்னருக்கு எட்டுது. மன்னர் தன் தளபதியை கூப்பிடுறாரு, என் செருப்பை எவனாவது கம்மியா ஏழை எடுத்துட்டா எனக்கு அசிங்கடா அப்படின்ட்டு நிறைய பணத்தை கொடுத்து நீ போய் ஏழை எடுத்துன்னு வரான்ற. தளபதியும் போறான், பணத்தை ஏழை அதிகமா கொடுத்து அவன் செருப்பு, அவன் மன்னன் செருப்பு அவனே ஏழை எடுத்து போய் கொடுக்குறான். மதன் மோகன் மாளவிகா அந்த பணத்தை என்ன பண்ணார்னா தன்னுடைய நன்கொடையோட இணைச்சுக்கிட்டார். இப்படி கல்வி சேவை செய்வதில் கூட தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு மானத்தை கூட வெகுமானங்களாக நினைத்து சேவையில் முன்னோடியாக திகழ்ந்தவர்களினுடைய மண்ணிலே இன்றைக்கு நாம் பிறந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மானுடர்களுக்கு மத்தியிலே மனிதநேயத்துடன் மனிதநேய பாவனர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஊக்குவிப்பவனை கூட ஊக்குவித்தால் பிற்காலத்தில் தேக்குவிப்பான் என்று சொன்னாரே கவிஞர் வாலி. உங்களையெல்லாம் ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த சமூகத்திலே மனிதநேயர்கள் இன்னும் அதிகமாக வரக்கூடும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி நடத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்ட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு எழுச்சி உரை. மனிதநேயம் என்றால் என்ன என்பதை மிக அற்புதமாக நமக்கு குறிப்பிட்டு பல மேற்கோள்களை காட்டி நமக்கு சிறப்பான ஒரு உரை வழங்கினார். சமூக ஆர்வலர், பேச்சாளர், சொல்லி செல்வர் திருமிகு என் இளங்கோ அவர்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியாக வாழ்த்துரை. இந்த சமூக அமைப்புகளுக்கு தன்னுடைய பங்களிப்பு, வாழ்த்துக்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு உரை. மனிதர்கள்ல நீங்க சமூக அமைப்புல இருக்கிறதுனால இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை விட நீங்க அதிகமா அனுபவப்பட்டிருப்பீங்க. யார்கிட்டயாச்சும் நம்ம போய் ஒரு உதவின்னு கேட்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், வசதி படைச்சவர் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார்.
நடுத்தரமா இருக்கிறவங்க அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. சில பேர் வந்து எதுவும் கொடுக்க முடியாதுங்க, என்னால அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு என்னால உதவி செய்ய முடியும், நான் ஏதாச்சும் என் உடல் உழைப்பா தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி 3 விதமான பங்களிப்பா நீங்க சமூக அமைப்புல இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. சில பேர் பணம் கேட்டா கொடுப்பாங்க, சில பேர் தன்னால முடிஞ்சதை கொடுப்பாங்க, சில பேர் முடியாது, பட் ஆனா ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு இறங்கி வந்து உங்க கூட சேர்ந்து ஏதாச்சும் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ காலையில ஐயா கூட பேசும்போது எப்போ சார் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காலையில தான் பெங்களூர்ல இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னார். என்ன சார் நிகழ்ச்சி? இல்லை, இந்த மாதிரி நிகழ்ச்சிக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர். பெங்களூர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பரபரப்பா இயங்கக்கூடிய ஒரு மாநகரம். அங்க பல்வேறு தொழில்கள், கணினி உள்ளிட்ட மிகப்பெரிய தொழில் நடத்தக்கூடிய ஒரு நம்மளுடைய மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரிய தலைவர் திரு கோவிந்த் அவர்கள் காலையில பேசும்பொழுது இந்த ஒரு அமைப்பு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்காக வர வேண்டியது அப்படின்னு சொல்லியிருந்தார். யார் சார் வீட்டுல எல்லாம் வந்திருக்கேன்? இல்லப்பா, நான் மட்டும் தான் வந்தேன், காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். இது ஏன் இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவர் நினைச்சிருந்தா இடம் கொடுத்துருக்குறோம், இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கான உதவிகளும் நம்ம செஞ்சிருப்போம், அவர் தன்னுடைய தொழிலை பெங்களூர்ல இருந்து பார்த்துட்டே கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம பகுதியை சார்ந்த இளைஞர்கள் இந்த சேவையை செஞ்சிருக்காங்க. அவங்கள பாராட்டும் பொழுது அந்த பாராட்டு நிகழ்ச்சியில நானும் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக காலையில புறப்பட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த சமுதாயத்துல இருக்கதான் செய்கிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருமிகு டாக்டர் கே கோவிந்த் அவர்களை, மருதநெல்லி கல்வி குழுமத்தினுடைய தாளாளர் திருமிகு டாக்டர் கே கோவிந்த் அவர்களை இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வாழ்த்துறை வழங்க வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். சமூக ஆர்வலருக்கு பாராட்டு விழா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விழா. அந்த விழாவை ஏற்பாடு செய்த சிலம்பரசன் சார், டாக்டர் சுகுமார், இளங்கோ, கார்த்திகேயன், தேவராஜ், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமுதாயத்துல நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு உதவி செய்யுன்னு சொன்னால முன் வரதுக்கு ஆளே இல்லை. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர் பட்டாளம் நம்மளை பார்த்து தான் வந்து நிறைய விஷயங்கள் அரசாங்கமே செய்யுது. முன்னாடி போகிறது நம்ம தான். நம்ம தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தானம் செஞ்சிருக்காரு. நெல்லிக்கனியை வந்து நீண்ட நாள் உயிர் வாழ ஒரு கனியாக கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு மண்ணில் நம்ம பிறந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மண் இது. அந்த மண்ணில் நம்ம பிறந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பிறந்தும் வளர்ந்தும் இறந்தும் இருக்கோம் இல்லாமல் ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு போகணும். அந்த சாதனை வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போகணும். ஒவ்வொரு உதவியும் வந்து செஞ்ச போது தான் அதனுடைய அந்த மகிழ்ச்சி வந்து தெரியும். அந்த சாதாரண இல்லை அந்த மகிழ்ச்சி. இப்போ ரத்த தானம்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஒரு பாராட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது உங்களுக்கு கூட தெரியும், நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னாலையும் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக என்னுடைய பிளட்டே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதே போல் ஒவ்வொரு உதவியும் கொடுக்கும் போது தான் அங்கே தெரியும். எவ்வளோ ஜனங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரோட்டில் இருந்தாலும் தண்ணி கூட கொடுக்காம எத்தனை பேர் போடுறாங்க. அதே போல் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து யாருமே முன் வர மாட்டாங்க. நம்ம அந்த வட்டாரத்துக்குள்ளே பழகிட்டோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்யறத போகிறத கூட வந்து தடுப்பாங்க, இல்லை ஏதாவது கேலி செய்வாங்க. அந்த உலகத்தில் தான் நம்ம பிறந்திருக்கோம். அவங்களுக்கெல்லாம் நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இந்த கொரோனா காலத்தில் செஞ்சுருக்கீங்க. அது இல்லாமல் மற்ற இதுக்கு முன்னே வேற நிறைய பேரிடர் காலத்தில் நிறைய உதவி செஞ்சுருக்கேன். நான் சமூக வலைதளத்தில் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அனாதை இல்லத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவு வழங்குதல், துணியெல்லாம் கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்து அந்த இருக்கிற அந்த
ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்து திருந்துட்டோம். என்னன்னா உதவி செய்யறதா ஒரு மனுஷனா வந்து உதவி செய்யணும். பணம் எவ்வளோதான் பணம் இருந்தாலே எவ்வளோதான் சொத்து இருந்தாலே போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க எல்லாம் மனசில் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன், இது என்னுடைய சொத்து, என்னுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக இருக்காங்க. எதுவுமே தேவையில்லை. நம்ம உயிர் மட்டும் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாலே பெரிய ஒரு சொத்து தாங்க. நம்ம குழந்தைகளை வந்து படிக்க வச்சா மட்டும் போதுங்க. அவங்க பொழைச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சு அவங்களை சோம்பேறியாக்கி அவங்க அடுத்த தலைமுறையில் வந்து காலியாயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தலைமுறை முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வசதியாக இருந்தவங்க. நீங்கள் அவங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மலாம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா வந்து கஷ்டத்தில் வளர்த்ததுனால தான் நம்ம அடுத்த லெவல் போயிருக்கோம். அதனால் நம்ம குழந்தைக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்காம நிறைய உதவி செய்யுங்க. நம்ம உதவி செய்யறதை பார்த்து ஜனங்க திறந்துட்டோம். திறந்துனாதான் அவங்களுடைய ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். நம்மளுக்கே வேணும் சொத்து சேர்த்து வச்சு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பாக அடுத்த தலைமுறை இருக்காது. ஏதோ 110 பேர் வந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றிட்டு வரலாம். ஆனால் இருந்தாலையும் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஜெனரேஷன் அது கண்டிப்பாக அழிஞ்சிடும். அப்போ வந்து அந்த குடும்பம் வந்து நடுத்தெருக்கு வரும். இல்லைனாலே நிறைய கஷ்ட காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை அமையும். அதனால் வந்து நிறைய சொத்து சேர்த்து வைக்காம நிறைய பேர் புகழ் தானம் இதை வந்து சேர்த்து வச்சிங்கன்னா பல தலைமுறை உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நீங்கள் தானம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த தானம் பண்ணுறத வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒவ்வொரு வாழ்த்துறாங்க இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு வாழ்த்து. பல தலைமுறை உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அது அந்த வாழ்த்துறாங்க இல்லையா, அந்த சாதாரண விஷயம் இல்லை. அதை வாழ்த்துறது ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா காலத்தில் வந்து வெளியே போனாவே வந்து கொரோனா நம்மளுக்கு எங்கே வந்துடுமோ அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து பணம் வசதி உள்ளாத வீட்டோட இருந்தாங்க. ஆனால் நம்ம ஏழப்பட்ட நம்மளுடைய இந்த சமூக தொண்டு ஆர்வலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கிட்டு வீட்டு முன்னாடி கவரில் வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரிலாம் வந்து வீட்டாக போய் கொடுத்தீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இந்த சுயநல காலம், இந்த சுயநல உலகம், இந்த உலகத்தில் நீங்களாம் வந்து வெளியே வந்தீங்க இல்லையா, எவ்வளோ பெரிய விஷயம். அதே போல் அந்த உதவி செய்யறதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமாக வந்து செய்யறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகம். அது நம்ம இளைஞர்கள் தான் அதிகம். அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசு உள்ள இளைஞர்கள் தான் அதிகமாக வந்து உதவி செய்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இனிமேல் வரும் காலகட்டத்தில் நம்மளை பார்த்து கண்டிப்பாக நிறைய தலைமுறை வந்து படித்த இளைஞர்கள்லாம் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா தருமபுரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச 100லேருந்து 150 அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த மாதிரிலாம் நம்ம தருமபுரியில் ஒரு அமைப்பு இருக்கா, ஒரு அனாதாசிரமம் இருக்கா, எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ வந்து நம்ம மாதிரிலாம் வந்து வெளியே வந்த பின்னாடி நிறைய இளைஞர்கள்லாம் முன்னுதாரணமாக வந்திருக்காங்க. இதை பார்த்து அடுத்த தலைமுறை வரணும். இதே மாதிரி நிறைய உதவி செய்யணும். உதவி செஞ்சாதான் வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக கடவுள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கும். நம்ம போவோம், நம்ம மனசுக்குள்ள வந்து ஏதாவது வேண்டிய வந்துடுவோம், எந்த உதவியும் செய்யாது. ஆனால் செய்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் கடவுளை விட ஒரு படி நீங்க தான் என் மனசுல இருக்கு. உதவி செய்யறவங்க தான் எனக்கு பெரிய ஒரு கடவுள். நிஜமா சொல்ற, மனசார சொல்றேன், நீங்க தான் கடவுளே. உதவி செய்யறவங்க தான் கடவுள். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செய்யறோம்னு வச்சுக்காங்களேன், வேற இன்னொரு தொழில் வந்து ஆப்போசிட்டா வந்து செய்யறவங்க நம்மளும் தான். ஒரு விவசாயம் வந்து நல்லா செய்யறாங்கன்னு சொன்னால அதை பார்த்து வந்து முயற்சி பண்ணலாம்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து அதை எப்படி கெடுக்கலாம். ஒரு இடத்துல வந்து 2 பேர் இல்லை 3 பேர் பார்ட்னராக இருப்பாங்க. அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற பயிருக்கு மட்டும் தான் உரலை வச்சிருப்பாங்க. அந்த பயிருக்கு மட்டும் தான் அந்த தண்ணி தேவைப்படும். ஆனால் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஆளுங்க வந்து இல்லை, அந்த பயிரை ஒழிக்கணுன்றதுக்கு இன்னொரு பயிர் வச்சு அது தண்ணி இல்லாத பண்ணிடுவாங்க. அந்த தண்ணியை வந்து நீ ஒரு நாள் ஏறி நான் ஒரு நாள் ஏறி இது மாதிரிலாம் வந்து சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் அதெல்லாம் வேண்டாம் விட்டுட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு உதவி செய்யறதுலாம் வந்து மிகப்பெரிய விஷயம். நம்ம உலகம் வந்து வேற மாதிரி இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கெல்லாம் வெளியே வந்திருக்கீங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு நீங்கள்லாம் வந்து இந்த இயக்கத்தில் சேர்ந்து இந்த மாதிரி உதவி செய்யறதுலாம் வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். உங்களை பார்த்து நிறைய ஜனங்கள் வந்து திருந்துட்டோம். நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். வாழ்ந்தோம் இருந்தும் இருக்காம ஏதாவது ஒரு சாதிச்சுட்டு போகணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சாதிக்கணும். பெருசாக சாதிக்கணும் அவசியமே கிடையாது. நம்மளால முடிஞ்சதே
உதவி செஞ்சுட்டு ஏதாவது ஒரு சாதனை பண்ணிட்டு போகணும். அதுதான் நம்மளுடைய ஆசை. அதுக்கு நீங்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து கொரோனா காலகட்டத்தில் உயிரை பணைய வச்சு செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால பெரிய விஷயம். உங்களுடைய அந்த உதவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தலைமுறையே வந்து காப்பாற்றும், கண்டிப்பாக காப்பாற்றும். எந்த இடத்துல நீங்களாம் வந்து கஷ்டமே வராது. கண்டிப்பாக அந்த ஒவ்வொருடைய அந்த வாழ்த்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். கண்டிப்பாக நீங்களாம் வந்து கண்டிப்பாக கடவுள் தான் நான் நினைக்கிறது. அதனால் உங்கள் மூலிமா வந்து இனிமேலும் வர காலகட்டத்தில் நிறைய பிளட் கேம்ப் பண்ணுங்கள். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்கலாம் வந்து அனாதாசத்தில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் செய்யுங்க. உங்களை பார்த்து அடுத்த தலைமுறை வரட்டும், கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதே போல் நம்ம கல்வி நிறுவனம் பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் சாதாரண ஒரு தினப்பட்டின ஒரு சின்ன வில்லேஜில் பிறந்து வளர்ந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து நான் ஏதோ ஒரு காலத்தில் பெங்களூருக்கு கஷ்டமான சூழ்நிலை பெங்களூர் போயிட்டு பணம் சம்பாதிச்சோம். அங்கேயே வாழ்ந்துட்டு போயிடலாம். அங்கேயே வீடு கட்டினா வாடகை வரும், கமர்ஷியல் பில்டிங் கட்டினா வாடகை வரும், பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம். பணம் வேண்டாம், போதும், கடவுள் நல்லா கொடுத்துருக்காரு, நம்ம உழைச்சிருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து இதை செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை தேர்ந்தெடுத்து இந்த கல்வி நிறுவனத்தை வந்து 2014 வாங்கிட்டு 22 பார்ட்னர்கள் இந்த காலேஜுடைய ஓனர்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. அத்தனையுமே பெரிய தொழிலதிபருங்க, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆசிரியர்கள்லாம் இருந்தாங்க, நிறைய அனுபவம் வச்ச ஆசிரியர்லாம் இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு டீம் 22 பேர் பெரிய டீமு அவங்க சேர்ந்து இந்த கல்லூரியை வந்து நடத்தினாங்க. பார்ட்னர் விஷயத்தில் வந்து ஏதாவது சங்கடம் வந்து கல்லூரி நிறுவனம் வந்து அப்படியே விட்டுட்டாங்க. 2014 நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரி வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன் காரணம்? 4 பேர் உழைப்பாங்க, 4 பேர் சும்மா இருப்பாங்க. அந்த 4 பேர் வந்து உழைக்கிறவங்களை வந்து கெடுத்துருவாங்க. அந்த மாதிரி கெட்டு போனது தான் இந்த கல்லூரியினுடைய முன்னாள் ஸ்டோரி. அந்த மாதிரி நம்ம மனசுக்கு இன்னும் வந்து கண்டிப்பாக சரியில்லை. அந்த மாதிரி தான் வந்து பார்ட்னர் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறது, இல்லைன்னா வேலை செய்யறவங்க கெடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம வழியில் நம்ம போயிருப்போம். ஆனால் நம்மளுக்கு சும்மா விட மாட்டாங்க, பின்னாடி வந்து நம்மளுக்கு எதாவது கெடுப்பான், இல்லை நம்மளை பற்றி ஏதாவது கீழ்த்தரமாக பேசுவான், நம்மளுடைய அந்த வேகத்தை குறைச்சிடுவான். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கண்டுக்கிறீங்க. யார் என்ன வேணா சொல்லிட்டு போயினே போட்டோம். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை வந்து போயினே இருங்க, கண்டிப்பாக உங்களை யாருமே தடுக்க முடியாது. உதவி செய்கிறதா இருக்கட்டும், நல்லது செய்கிறதா இருக்கட்டும், போயினே இருங்க. கெட்டது மட்டும் யாருக்கும் செஞ்சிடாதீங்க. கெட்டது செய்யறதுக்கு வரமாட்டீங்க. ஏன்னா கெட்டவங்க கெடுதல் செய்யறவங்க அந்த இயக்கத்தில் வரமாட்டாங்க. ஆனால் மற்றவங்க வந்து கெடுதல் செய்யறதுக்கு உங்களுக்கு நிறைய வந்து சொல்லலாம். அது செய்யாதீங்க, இது செய்யாதீங்க, இது அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. அவங்க மட்டும் முன்னாடி போகிறாங்க, அவங்க பேர் மட்டும் முன்னாடி வருது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து தலைவராக இருக்கலாம், ஒரு செயலாளர் இருக்கலாம், இன்னொரு ஆள் வந்து இதாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. அந்த இயக்கத்தில் இருக்கிறதே ஒரு பெருமை. அதனால் வந்து அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி நிறைய நிறுவனம் கெட்டு போயிருக்கு, நிறைய ட்ரஸ்ட் கெட்டு போயிருக்கு, நிறைய வந்து கலைஞ்சு போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் விட்டுட்டு நம்ம செய்யறதே வந்து புரிதமாக செஞ்சு தான் இந்த இயக்கத்தில் சேர்ந்துருக்கீங்க. அந்த இயக்கம் வந்து மேலும் மேலும் வளரணும். உங்களை பார்த்து சில இன்னும் 100கணக்கான இயக்கம் வந்து தருமபுரியில் வந்து புதுசாக வரணும். அதான் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆர்கனைஸ் பண்ணது என்னன்னு சொன்னால உங்களுடைய ஊக்குவிக்கிறதுக்காக தான். நீங்கள் உங்களுடைய ஊக்குவித்தல் பார்த்துட்டு இன்னொரு ஆளுங்க வந்து இதில் வந்து சேரணும், இன்னொரு இயக்கத்தில் வந்து சேரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உதவி நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு ஊக்குவிப்பு பாராட்டு விழா. சார் சிலம்பரசன் சார் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் சார், என்ன உதவி வேணால் கேளுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணிடலாம் சார் சொன்னார். இதுதான் முதல் முறையாக சிலம்பரசன் சார் கூட சேர்ந்து பண்ணுற ஒரு நிகழ்ச்சி. இனிமேலும் நிறைய நிகழ்ச்சி நடக்கும். இந்த முயற்சி வந்து மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். அது பக்கமா நம்ம கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2014 இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பு இலவசமாக கொடுத்துருக்கோம். மார்க் அதிகமாக எடுத்த மாணவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக கல்வி கொடுத்துருக்கோம். இனிமேல் வந்து உங்கள் மூலிமா தன்னால குரூப் மூலிமா வர ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக என்னால் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்க முடியும். ஒவ்வொரு அமைப்புக்கும் குறைஞ்சது 2 சீட்டு ஃப்ரீயாக 3 வருஷம் எந்த பணமும் வந்து கட்ட தேவையில்லை. பஸ் ஃபீஸு கொண்டு இலவசமாக என்னால் கொடுக்க முடியும். தானத்திலே மிகப்பெரிய தானம் வந்து ஏதோ தானம் சொல்லுவாங்க, கண்தானம் சொல்லுவாங்க, உடல் உறுப்பு தானம் சொல்லுவாங்க. ஆனால் படிப்பு தான் மிகப்பெரிய ஒரு தானம்னு எனக்கு மனசுக்கு தோணுது. ஏன்னா படிப்பு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய லைஃப் எல்லாமே நல்லாயிருக்கும்.
நிறைய வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்ச உடனே பசங்க குடும்ப சூழ்நிலைனால பெங்களூர் போயிடுவாங்க, ஏதாவது திருப்பூர் பனியன் கம்பெனி போயிடுவாங்க, சிப்ஸ் கடைக்கு போயிடுவாங்க, பெங்களூர் நிறைய வேலை இருக்குது, கோயம்புத்தூர் அங்கங்கே சின்ன கட்டட வேலை அங்கெல்லாம் போயிடுவாங்க. ஒரு டிகிரி மட்டும் அந்த பையன் படிச்சுட்டானா கண்டிப்பாக அவனுடைய மைண்ட் வந்து டைவர்ட் ஆகி அந்த ரூட்டில் போயிடுவான். நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு 10-15 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 10th 12th லாஸ்ட்டு, அதுக்கு மேலே போடணும்னா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு, அப்பா அம்மா அவங்களுடைய சர்க்கிள் மூலிமா தான் ஒரு சில பேர் உள்ள வந்திருப்பாங்க. நிறைய வந்து படிக்கல. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரி மூலிமா நிறைய மாணவரை வந்து படிக்க வைக்கணும். அது குறைஞ்ச கல்வி கட்டணத்தில் படிக்க வைக்கணும். படிப்பு உண்மையிலே இருக்கணும், பண நோக்கத்துக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக சிறப்பாக நடத்தின்னு வரோம். அதுக்கு வந்து இந்த தருமபுரி மாவட்ட மக்கள் வந்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு வந்து தைரியத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலேஜ் நடத்துறதே பெரிய விஷயம். எவ்வளோ காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறது கூட பணம் இல்லை. நிறைய கல்லூரி பார்த்துருப்பீங்க, ஒரு மரம் கூட பச்சையாக இருக்காது உள்ள. எனக்கு இந்த தருமபுரி மாவட்ட மக்கள் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தைரியத்தை கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொன்னதை இந்த கல்லூரி நிறுவனத்தில் நம்ம பையனை சேர்த்தனா நல்லா படித்து நல்ல ஒரு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த நம்பிக்கையில் வந்து பையனை வந்து சேர்த்துருக்காங்க. அது மூலிமா நம்ம மருதம் நெல்லி அந்த ஊக்குவிச்ச என்னுடைய ஊக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயமா அறிவியல் கலைக்கல்லூரி வந்து நடத்திட்டு வரேன் போன வருஷத்துலேருந்து. அந்த நிறுவனமே வந்து அந்த கல்லூரி நிறுவனத்தை நடத்த முடியல, தவிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதே போல் நிறைய நிறுவனம் வந்து தவிக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அந்த கல்லூரி எடுத்து சிறப்பாக நடத்த முடியும்ன்ற தைரியத்தை கொடுத்தது வந்து நம்மளுடைய தருமபுரி மாவட்ட மக்கள் அதை என்னை நம்பி இந்த கல்லூரியில் வந்து நம்ம பையனை வந்து படிக்க வச்சா கண்டிப்பாக நம்மளுடைய பையனுடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம கல்லூரியில் வந்து சேர்த்துருக்காங்க. அதே போல் அந்த மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் முடித்த உடனே ஒவ்வொரு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 கம்பெனியில் வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். 3 கம்பெனி 4 கம்பெனி கேம்பஸ் இருக்குது. அதே போல் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் அரசு பாலிடெக்னிக்கில் இருக்கட்டும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ கவர்மெண்ட் ஐடிஐ இருக்கும். அந்த ஐடிஐலேருந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ராயல் என்ஃபீல்டு கம்பெனியில் வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கூட்டு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். வேறு மற்ற கல்லூரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை கூட கூட்டிகிட்டு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு மாணவருக்கு கூட 100 ரூபாய் பணம் கூட யார்கிட்டையும் வாங்கினது கிடையாது. அத்தனை பேருக்கு இலவசமாக வாங்கிட்டு வந்து அந்த கம்பெனி ஹெச்ஆர் கிட்ட பேசி நம்ம காலேஜில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தொடர்ந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கோம். ஏன்னா படித்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி முடித்த உடனே அவனுடைய ஏதாவது ஒரு கம்பெனி போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அவனுடைய லைஃப் அப்படியே செட்டில் ஆகிடும். படிச்சுட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் வீட்டில் இருந்தானாவே அவன் தப்பான சில கேரக்டர்லாம் வந்து கற்றுக்குன்னு அவனுடைய லைஃப் வீணாக போயிடும். அதனால் வந்து கல்லூரி படிக்கும் போது ஃபைனல் இயர் எக்ஸாமே எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துட்றோம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகல, டைம் டேபிள் வரல. ஆனால் இது வரைக்கும் 3-4 கம்பெனி வந்துட்டு சுமார் 100 பேருக்கு மேலே வேலை வாங்கி கொடுத்துட்டோம். ஒவ்வொரு ஆளுக்கும் 2 கம்பெனியில் வேலை ரெடியாக இருக்குது. அவன் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கம்பெனிக்கு போகலாம், கோயம்புத்தூர் போகலாமா, சென்னைக்கு போகலாமா, ஒசூருக்கு போகலாமா, இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். எங்களை நம்பி ராயல் என்ஃபீல்டு எவ்வளோ பெரிய கம்பெனி ப்ளஸ் ஹோண்டாய் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய முன்னணி நிறுவனமெல்லாம் வந்து எங்ககிட்ட டைப் வச்சு நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் வந்து உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கொடுங்க, இல்லை வேறு ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணி கொடுங்க, உங்கள் காலேஜில் வர வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு நிறுவனமெல்லாம். அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் தொடர்ந்து வந்து நல்ல மாணவர்களை உருவாக்கி அவங்களுக்கு நல்ல மாணவர் வந்து அனுப்பிட்டு இருக்கோம். அவங்க குடும்பம் கண்டிப்பாக நேற்று கூட ஒரு மாணவர் வந்து 2018 பேட்சுக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். ஹோண்டாய் கம்பெனியில் வேலை செய்கிறான், 20,000 ரூபா சம்பளம். 2018 வெளியே போன பையன் இன்னைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கலாம். அந்த தம்பி அந்த கம்பெனியில் வந்து இன்டர்வியூ வேலை வாய்ப்பு நடக்குது, யாராவது இருந்து அமுச்சு விடுங்க கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டிருந்தான் வாட்ஸ்அப்பில். அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் நைட்டு. அந்த மாதிரி நம்ம மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு செட்டில் ஆகிருக்காங்க. படிப்பை மட்டும் கொடுக்காம அவனுக்கு நிறைய ஒழுக்கத்தையும் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்து அவனுடைய மனநிலையும் மாற்றி அனுப்பிச்சிருக்கோம். ஒரு நல்ல மாணவரை மாற்றி அனுப்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களை பல தலைமுறை இந்த கல்லூரி நிறுவனம் வந்து மேலும் மேலும் வளரும். அதுக்கு அத்தனை நல்லவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தருமபுரி மாவட்ட மக்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம இங்கே அத்தனை அமைப்பு வந்திருக்கீங்க இல்லையா, ஒவ்வொரு அமைப்புக்கும் வந்து நம்ம பாலிடெக்னிக் இருக்கட்டும், நம்ம ஜெயம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கட்டும், ஒவ்வொரு ஆளுக்கும் 2 அட்மிஷன் வந்து இந்த நிகழ்ச்சி மூலிமா எல்லாருக்கும் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலமா வந்து 2 மாணவரை வந்து செலக்ட் பண்ணி நல்ல அதிக மாணவராக இருக்கட்டும், மதிப்பெண் எடுத்த மாணவராக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஏழைப்பட்ட
மாணவராக இருக்கட்டும், உங்கள் மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கல்வியை இலவசமாக கொடுக்கணுன்ற என்னுடைய ஆசையை வந்து உங்கள் மூலியமா நான் கொடுக்குறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மாணவரை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி கொடுப்பீங்க. உண்மையிலே அவன் ஏழப்பட்டவனா இல்லை நிறைய மார்க் எடுத்தோனான்னு சொல்லி நீங்கள் கொடுப்பீன்றதுனால தான் உங்கள் மூலியமா நான் அதை செய்கிறேன். தொடர்ந்து நான் செஞ்சுட்டு வந்துனே தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மூலியமா செய்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதை இன்னைக்கு நான் பண்ண போகிறேன். இதே போல் நான் வருஷம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 100 மாணவர்கள் வந்து இலவசமாக படிக்க வைக்கணும் தருமபுரி மாவட்டத்தில் என்னுடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறத்துக்கு உங்களுடைய அத்தனை நல்ல உழவுகளும் எனக்கு சப்போர்ட் இருக்கணும். சப்போர்ட் இருந்தால் தான் நானும் வந்து தைரியமாக பண்ண முடியும். அதே போல் தான் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி இனிமேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடத்தணும். நம்மளாம் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடக்கிறது. நன்றி, வணக்கம். ஏற்பாடு செஞ்ச அத்தனை நல்ல உழவுகளும் நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. நிகழ்ச்சி முடிச்ச உடனே அவர் கிளம்பணும், மறுபடியும் பெங்களூர் கிளம்பணும் அப்படின்றத முன்கூட்டியே நிகழ்ச்சி தொடங்கும் போதே சொல்லியிருந்தாரு. பல்வேறு பணிகளுக்கு மத்தியில வந்திருந்தார். அவர் சொன்னபடி ஒரு விஷயம், நிறைய குழந்தைங்களுக்கு அவர் வந்து இலவசமான கல்வி கொடுத்துட்டு இருக்கார். ஆனாலும் கூட நான் வந்து இந்த சமூக அமைப்புகள் மூலமா வருஷம் ஒரு சமூக அமைப்புக்கு வந்து 2 மாணவர்கள் நீங்க சேர்த்துறதுக்கான அனுமதி கொடுத்தார். எப்படிப்பட்ட மாணவர்களை நாம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது அந்த அமைப்புகள் முடிவு செய்யக்கூடிய விஷயம். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், மாணவர்களை சேர்த்து விடுங்க, உங்களுக்கான என்ன ஏதாச்சும் அமௌண்ட் நம்ம அதுல மாணவர்கள் சேர்க்கைக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் சார் அப்படின்னு கேட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஐயா சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஐயா உங்க அமைப்புக்கு 2 மாணவர்களை முற்றிலும் இலவசமாக சேர்க்கறதுக்கு நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்க உங்க ஊர்ல தேடுங்க, ஏழை குழந்தைங்க யாராச்சும் இருந்தா பாருங்க, அப்பா அம்மா யாராச்சும் இல்லாம நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க நிறைய இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு கல்வி கட்டணம், பேருந்து கட்டணத்துல இருந்து எல்லாத்துக்குமே நான் இலவசமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாருன்னா நம்ம கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல அமைப்புகள், இந்த காலேஜை சுத்தி இருக்கக்கூடிய அமைப்புகள் மிக சிறப்பா நீங்க செயல்படுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அதை உங்ககிட்ட கொடுக்குறாரு. அந்த நம்பிக்கைய நிச்சயமா வருஷம் நீங்க 2 மாணவ செல்வங்கள், அது பாலிடெக்னிக் கல்லூரியா இருக்கலாம் அல்லது கலை மற்றும் அறிவியல் கல்லூரியா இருக்கலாம், ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியா இருக்கலாம், பயன்படுத்திக்கோங்க. நல்ல மாணவர்களுக்கு வழிகாட்டுங்க. உங்களுக்கும் அதுல ஒரு நல்ல பெயர் அந்த அமைப்புக்கும் கிடைக்கும், கல்வி நிறுவனத்திற்கும் ஒரு அமைப்பு கிடைக்கும். ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்துல நாம மீண்டும் ஒரு முறை நம்முடைய நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏன்னா பொருளாதாரம் மட்டுமே நோக்கம் இருந்தா இதெல்லாம் செய்ய வேண்டியது, நிகழ்ச்சியை மட்டும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பொருளாதாரத்தை தாண்டி சேவை மனப்பான்மை, இந்த பகுதி வளர்ச்சி அடையணும், அவருடைய ஒரே நோக்கங்க. நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கோம். படிக்கணும், பசங்க படிக்கணும். நம்ம ஊர்ல நம்ம சுத்தி இருக்கிற பசங்க நல்லா படிக்கணும், அவ்வளவுதான். அதுவும் நல்லா படிக்கிற பசங்களா இருக்குதா, என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயார். இதுதான் அவருடைய குணம். ஆக வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மென்மேலும் இது போன்ற வளர்ச்சி அடைய எங்கள் அனைவரும் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு, நிறைய ஆசிரியர், பள்ளி ஆசிரியர் சங்கர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக சுருக்கமா முடிக்கணும். ஐயா அவர்கள் மீண்டும் உடனடியா தன்னுடைய பகுதிக்கு செல்ல இருக்கிறதுனால உங்களுடைய உரையை சுருக்கமாக முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் உள்ள அனைவருக்கும் என் முன்னே இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி எப்படா ஸ்டார்ட் ஆகும், திடீர்னு வந்து நிற்கிறான்னு நினைக்காதீங்க. ஐயாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய உதவிகளை பெற்றிருப்பீங்க. நான் அவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஆசிரியராக நான் அவரிடம் என்னென்ன உதவிகளை பெற்றுள்ளேன் என்பதை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால வந்து நின்றுருக்கேன். முதல்ல எங்கள் ஊர் குண்டலப்பட்டி, என்னுடைய கிராமம் குண்டலப்பட்டி. அந்த குண்டலப்பட்டி கிராமத்தில் ஒரு நூலக திறப்பு விழாவில் சாரை பார்த்தேன். அது வரைக்கும் எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அந்த நூலக திறப்பு விழாவிற்கு ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எங்கள் கிராமத்துக்கு அவர் கொடுத்தார். அப்போ அவரை பற்றி கேள்விப்பட்டதோடு சரி, அதற்கு அடுத்து புத்தகத்தில் தருமபுரியில் நடந்த புத்தக திருவிழாவில் நான் அவரை பார்த்து, எல்லாருக்கும் ஒரு நப்பாசு இருக்கும், நமக்கு ஏதாவது உதவி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். என்னோட பள்ளிக்கு நான் யாரிடம் வேணா பிச்சை எடுப்பேன், இதுதான் உண்மை. யாருக்கிட்ட இப்போவும் இந்த மேடையில் இருக்கிற 4 பேர்கிட்ட நான் உதவி வாங்கியிருக்கேன், முன்னாடி இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட நான் உதவி வாங்கியிருக்கேன். எல்லாரும் இருக்கீங்க, தருமபுரியா இருக்கட்டும், தாமதனா இருக்கட்டும், மைதரும்புரியா இருக்கட்டும், நிறைய பேர்கிட்ட நான் உதவி வாங்கியிருக்கேன். என்னுடைய பள்ளிக்கு, அதாவது பல பேரோட உதவியால ஒரு தனிப்பட்ட நபர்
புகழை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மாணவர்களுடைய உழைப்பும் பல நல்ல உள்ளங்களுடைய உதவியும் ஒரு தனிப்பட்ட மனிதனை புகழை உச்சிக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதுல என்னுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு 10% இருந்ததுன்னா மீதி 90% வந்து உங்களை போன்ற நல்ல உள்ளங்களுடைய உதவிகள் தான். இப்போ ஐயா வந்து புத்தக திருவிழாவில் பார்த்து, சார் எனக்கு ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொஞ்சம் கொடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்ட உடனே என்னை யாருன்னு தெரியாது. கேட்ட உடனே பிரின்சிபலை பார்த்து சொல்லிட்டாரு, சார் வந்தால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்ன மாதிரியே ரூபாய் 40,000 மதிப்புள்ள ஒரு லேப்டாப்பை எங்கள் ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது அதோட நிற்கல. இந்த காலேஜ் வழியாக உள்ள போயிட்டு இருக்கும்போது சாரை வந்து பார்த்தேன். சார் இந்த மாதிரி உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னாரு, ஒரு 3000 ரூபாய் செடி வாங்கிட்டு போயிட்டு இருக்கு சார் ஸ்கூலுக்கு அப்படின்னா, உடனே பாக்கெட்ல இருந்து அந்த 3000 ரூபாய் எடுத்து எனக்கு கொடுத்துட்டாரு. அந்த செகண்ட்ல 3000 ரூபாய் எடுத்து கொடுத்து என் ஸ்கூலுக்கு அரச மரங்களை வந்து வாங்கி கொடுத்தாரு. அதற்கப்புறம் நான் தருமபுரி மாவட்ட அறிவியல் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கேன். ஒரு கல்லூரி எனக்கு தேவைப்பட்டது. தருமபுரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக எனக்கு ஒரு இடம் தேவைப்படுது. சார் கிட்ட நான் ஃபோன் பண்ணி, சார் கொஞ்சம் இடம் வேணும் அப்படின்னா, காலேஜ் உங்களுக்கு சாய் வேணும் ஒன்று கொடுத்துட்றேன், நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னாரு. அதற்கப்புறம் தருமபுரி மாவட்ட ஆசிரியர்களுக்கு 2 கட்டமாக இதே கல்லூரியில் நான் பயிற்சி கொடுத்தோம். அதற்கப்புறம் ஒரு TNSF விருது விழான்னு சொல்லி இதே இடத்துல நடந்தது. அந்த விருது விழாவுக்கும் இடத்தை கொடுத்தாரு. அதற்கப்புறம் என்னுடைய மாணவர்களை களப்பயணம் அழைத்து செல்வதற்காக கிட்டத்தட்ட 5 முறை பேருந்து எனக்கு கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு மாதத்திற்கு முன்பு சிஓ ஆஃபீஸ்லேருந்து எனக்கு போனேன். ஒரு பயிற்சி மனையை உங்கள் ஸ்கூலில் கொடுக்கணும். தருமபுரி மாவட்டத்தில் ஒரு 15 ஸ்கூலில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 15 ஸ்கூலுக்கு ஒரு செடியை வளர்க்கறது எப்படி, ஒரு நர்சரி எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை உங்கள் ஸ்கூலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க சார்னு சொல்லி சொன்னோம். ஆனால் அந்த 15 பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் உங்கள் பள்ளிக்கு வர வைக்கிறதுல சிக்கல் இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே சாரை மனசில் வச்சுக்கிட்டு, கவலையே படாதீங்க, நான் ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் அந்த மாதிரி ஒரு பஸ் சார் வேணும், எடுத்துக்கோ அப்படின்னாரு. உடனே எதுவுமே நான் இது வரைக்கும் எதை கேட்டுமே அவர் வந்து மறுத்ததே கிடையாது. உடனடியாக உதவி செய்கிறாரு. இது சங்கருக்கும் திரு கோவிந்த் அவர்களுக்கும் இடைப்பட்ட நட்புக்காக அல்ல. இந்த உதவியை நீங்க யாருனாலும் அவர்கிட்ட கேட்கலாம், யாருக்கு வேணாலும் அந்த உதவியை அவர் செய்வார் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஐயாவை போன்று ஒரு கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட்டும் இருந்தால் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஏழை குழந்தைக்கு கூட கல்வி கிடையாம போகாது. அந்த அளவுக்கு அவருடைய பணத்தை வாரி செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் எப்படி அதை வந்து மேனேஜ் பண்றாருன்னு எனக்கு தெரியல. இப்பவும் வந்து ஒரு 30 அமைப்புகள் விருது வாங்குறீங்கன்னா 30 × 2 60 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு 30,000. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பஸ் ஃபீஸ் உட்பட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா ஆகும் அந்த 3 வருஷத்துக்கு. அந்த 1 லட்ச ரூபாயை × 60 கணக்கு போட்டுக்காங்க. 60 லட்ச ரூபாய்க்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. ஆனா தாராளமா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு, 60 குழந்தைகளுக்கு நான் ஃப்ரீ அட்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இது யாருக்கு அந்த மனசு வரும் யோசிச்சுவாருங்க. ஐயா அவர்களுடைய பாதம் பணிந்து நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம், உலக தண்ணீர் தினம். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 3ஆம் உலக போர்னு ஒன்று வந்தது அப்படின்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கொஞ்சம் சொல்லி முடிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். 3ஆம் உலக போர்னு ஒன்று வந்ததுன்னா நிச்சயமாக தண்ணீருக்காகத்தான் ஏற்படும் என்பது இன்றைய வல்லுநர்களுடைய கணிப்பு. அந்த தண்ணீருடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் வந்து முயற்சி பண்ணணும். 2 விஷயம் மட்டும் சொல்லி கடைசியா நான் முடிச்சிடுறேன். மாணவர்களையும் மரங்களையும் சரியாக வளர்த்து விட்டால் இந்த தேசத்தை வந்து காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கொள்கை. மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை மரங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வாழ்நாள் லட்சியமா இருக்கு. அதை இந்த நேரத்துல நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு என்னுடைய உரை முடிக்கிறேன். நன்றி. சங்கர் அவர்களுக்கு நன்றிகள், பாராட்டுகள். நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதி நம்ம எல்லாரும் அவரோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய சமூக அமைப்புகளுக்கு சிறப்பு செய்யக்கூடிய, கௌரவம் செய்யக்கூடிய, நாங்கள் செய்த பணி. இது வந்து ஏதோ பாராட்டு அப்படி கிடையாது. நம்ம தொடர்ந்து சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது சில நேரங்கள் ஏதாவது ஒரு இடங்கள்ல தொய்வோ அல்லது ஒரு சில சலிப்போ ஏற்படும். அந்த நேரங்கள்ல இந்த மாதிரியான ஒரு ஊக்கம் வந்து நமக்கு வந்து அந்த பயணத்துல வந்து எந்த இடத்துலயும் தொய்வு இல்லாம சலிப்பு இல்லாம போறதுக்கான ஒரு சிறு கருவிதான். இதை நம்ம பெரிதாகவோ அல்லது இதை விட பெரிய பாராட்டுகள், நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில முதலாவதாக உதவு உன்னால் முடியும் என்ற அமைப்பினுடைய ராஜகொள்ளி பகுதியை சேர்ந்த உதவு உன்னால் முடியும் அமைப்பினுடைய நிர்வாகிகள் அன்போடு அழைக்கின்றோம்.
சிறப்பு செய்ய மருதநெல்லி கல்வி குழுமத்தினுடைய தாளாளர் திரு டாக்டர் கே கோவிந்த் அவர்கள் உள்ளிட்ட அன்பர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியுடைய முதல்வர் திருமிகு என் மகேந்திரன் அவர்களுக்கு விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் PTA சிலம்பரசன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பாலிடெக்னிக் கல்லூரியுடைய முதல்வர் திருமிகு மகேந்திரன் அவர்களுடைய நன்றி உரை. அனைவருக்கும் வணக்கம். தன் உயிரை விட மனிதநேயமே முக்கியம் என்று பெருந்தொற்று காலத்தில் பணியாற்றிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அத்தனை அமைப்புகளுக்கும் விழா நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த மருதநெல்லி கல்வி குழுமத்தினுடைய தலைவர் டாக்டர் கே கோவிந்த் அவர்களுக்கும், இந்த விழாவை ஒருங்கிணைப்பாளர் இண்டோர் இணைந்த கரங்களுடைய சிலம்பரசன் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக மனதார நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் தங்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்து விழாவை சிறப்பித்த அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும், மனிதநேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளை சார்ந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும், இந்த கல்லூரியுடைய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மருதநெல்லி கல்வி நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, மீண்டும் உங்கள் நினைவிற்கு உணவு ஏற்பாடாயிருக்கு. நிச்சயமா அனைவரும் உணவு உட்கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி இதை நிறைவு பெறுகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Jai Jai